வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபம் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம். அத்தியாயம் 25. தன் மூத்த பிள்ளையை அழகும் பண்பும் இளமையும் உள்ள அந்நிய நாட்டு பெண் ஒருத்தி தன்னிடமிருந்து பிரித்து கொண்டு போய்விடப் போகிறாள் என்ற எண்ணமும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவள் மேல் கொண்ட வெறுப்புமாக இருந்தால் காமாட்சி அம்மாள். வசந்தி எவ்வளவோ முயன்று பார்த்தும் காமாட்சி அம்மாளிடமிருந்து சாதகமான மறுமொழியையோ சுமூகமான வார்த்தைகளையோ பதிலாக பெற முடியவில்லை. ஒரே முரடாக இருந்தால் காமாட்சி அம்மாள். உடல்நிலை சரியாக இருக்கிற காலங்களில் சூரியோதயத்திற்கு முன்பே ஆற்றங்கரைக்கு போய்விட்டு திரும்புவதை தவிர வெளியில் எங்கும் நடமாடாத காமாட்சி அம்மாளுக்கு எல்லா விவரமும் முன்கூட்டியே எப்படி தெரிகிறது என்பது பெரிய புதிராக இருந்தது. பார்வதியை விசாரித்ததில் அந்த புதிர் விடுபட்டது. பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பாட்டி திரிலோக சஞ்சாரி போல் அக்ரஹாரத்தின் 3 தெருக்களிலும் எங்கே யார் வீட்டில் என்ன நடக்கிறது என்று ஊர்வம்புகளை தெரிந்து கொண்டு வந்து அம்மாவுக்கு சகலத்தையும் அவ்வப்போது காதில் போட்டு கொண்டிருப்பதாக பார்வதி வசந்தியிடம் தெரிவித்தாள். புருஷா 1000 தப்பு பண்ணலாம், பொம்மநாட்டி மட்டும் முரண்டு பண்ணி மூஞ்சியை தூக்கிட்டு நின்னால்னா அப்புறம் தனியாவா எதை சாதிச்சிட முடியும் என்பதுதான் பக்கத்து வீட்டு பாட்டி அடிக்கடி காமாட்சி அம்மாளிடம் சொல்லும் வாக்கியம் என்பதை கூட பார்வதியே தெரிவித்தாள். முரண்டும் அறியாமையும் அசூயையும் கொண்டது விடா குணமுள்ள சில பாட்டிகள் தான் கிராமங்களின் அரசியல்வாதிகளாக இருப்பார்களோ என்று எண்ணினாள் வசந்தி. நிச்சலமான கல்யாணங்களை கலைப்பது, நெருங்கி பழகிறவர்களிடையே மனஸ்தாபங்களை உண்டாக்குவது, மறைமுகமாக பழி தீர்த்து கொள்வது, வதந்திகளை பரப்புவது, புறம் பேசுவது, கோல் முட்டுவது, இவையெல்லாம் ஒவ்வொரு கிராமத்திலும் சில பாட்டிகளின் செயல்களாக இருந்தன. இந்த மாதிரி கெட்ட குணமுள்ள பாட்டிகளின் செயல்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாமல் நல்ல சுபாவமுள்ள சில பாட்டிகள் கூட ஒதுங்கி இருந்து விடுவது வழக்கமாயிருந்தது. காமாட்சி அம்மாளிடம் தான் பேசி பார்த்ததை பற்றி சர்மாவிடமும் தன் தந்தையிடமும் விவரங்களை தெரிவித்துவிட்டாள் வசந்தி. தான் காமாட்சி அம்மாளிடம் பேசியதை பற்றி கமலியிடமோ ரவியிடமோ வசந்தி எதையும் விவரிக்கவில்லை. வீணாக அவர்களை கலவரப்படுத்த வேண்டாம் என்று தான் அதை விட்டிருந்தாள். வேணுமாமாவை பொறுத்தவரை வசந்தி காமாட்சி அம்மாளை பார்த்துவிட்டு வந்து கூறிய இதுவும் அவரது உற்சாகத்தை பாதிக்கவில்லை. கல்யாண ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அவர். அந்த வட்டாரத்திலேயே செல்வாக்குள்ள நாதஸ்வர வித்வான் ஒருவரிடம் முன்பணம் கொடுத்து இரட்டை நாதஸ்வரத்திற்கு ஏற்பாடாகி இருந்தது. மற்ற ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தன. கல்யாணம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இவற்றால் சீமாவையரின் ஆத்திரமும் வைத்தறிச்சலும் அதிகமாயிருந்தன. எரிகிற நெருப்பில் எண்ணெயை வார்க்கிறாற்போல் நடுவில் இன்னொரு சம்பவம் நடந்துவிட்டது. சீமாவையர் அதில் வகையாக மாட்டிக்கொண்டு அகப்பட்டிருந்தார். சங்கரமங்கலம் புனித அந்தோனியார் ஆரம்ப பள்ளியின் ஆசிரியை மலர்கொடி பள்ளிக்கூடம் முடிந்து சீமாவையரின் மாந்தோப்பு வழியாக வீடு திரும்பும்போது முன்பு பல முறை அவளை வழிமறித்து வம்பு பண்ணியது போல் வம்பு பண்ணி கையை பிடித்து இழுத்திருக்கிறார் அவர். தோப்பில் அவருக்கு துணையாக அவர் அடி ஆட்கள் 2 பேர் இருக்கவே சீமாவையருக்கு துணிச்சல் அதிகமாகிவிட்டது. அகமத் அலிபாயின் கடத்தல் சரக்குகளோடு சேர்ந்து இங்கே வந்து அவருக்கு பிரியமாக கொண்டு வந்து தரப்பட்டிருந்த சீமை சரக்கு வேறு உள்ளே போயிருந்தது. சீமாவையரின் தோப்பில் இரவை கிணற்றை ஒட்டி பம்பு செட்டு மோட்டாருக்காக ஒரு சிறிய சிமெண்ட் கட்டிடமும் உண்டு. அவர் குடிப்பதற்காகவும் மற்ற லீலா வினோதங்களுக்காகவும் இந்த கட்டிடம் பயன்பட்டு வந்தது. அவர் வீடு அக்ரஹாரத்திற்குள் நடுவாக இருந்ததனால் அங்கே ஒரு நாளும் இந்த விவகாரங்களை அவர் வைத்து கொள்வதில்லை. தோப்பு ஊரிலிருந்து ஒதுங்கி இருந்ததனால் இதற்கெல்லாம் வசதியாக இருந்தது. நீண்ட நாள் நழுவி போய் கொண்டிருந்த மலர் கொடியை அன்று எப்படியும் வசப்படுத்தியே தீர்வது என்று சீமாவையர் கையை பிடித்து இழுத்தவுடன் அவள் கூப்பாடு போட்டிருக்கிறாள். பின்னாலேயே அவளை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த 2 மணியின் இயக்கத்து ஆட்கள் ஓடி வந்து சீமாவையரை கையும் களவுமாக பிடித்து தோப்பில் இருந்த தென்னை மரத்தில் கட்டி போட்டுவிட்டார்கள். 2 மணிக்கு தகவல் அனுப்பி அவர் போலீஸுக்கு சொல்லி அனுப்பிவிட்டு வந்தார். சீமாவையரின் அடியாட்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த பகுத்தறிவு படிப்பு இளைஞர்களை எதிர்க்க முடியாமல் உடனே போய் அகமத் அலிபாய்க்கு தகவல் தெரிவித்தார்கள். பணம் விளையாடியது. போலீஸ்
எதிர்பார்த்தபடி உடனே தோப்புக்கு வரவில்லை. ஆனால் சீமாவேரை தப்ப செய்வதற்காக அகமது அலிபாய் ஒரு கூலி பட்டாளத்தை அனுப்பியிருந்தார். இருட்டியதும் தோப்பில் புகுந்த அந்த கூலி பட்டாளம் முதல் வேளையாக சீமாவேரை தென்னை மரத்திலிருந்து அவிழ்த்துவிட்டு தப்ப செய்து விட்டது. அப்புறம் நடந்த கலகத்தில் பகுத்தறிவு படிப்பு ஆட்களில் சிலருக்கும் அவர்களை தேடி அங்கே வந்திருந்த இறைமுடிமணிக்கும் அரிவாள் வெட்டு காயங்கள் ஏற்பட்டன. போலீஸ் வருவதற்குள் கூலி பட்டாளம் தப்பி ஓடிவிட்டது. அங்கு வந்து சேர போலீஸார் வேண்டுமென்றே அதிகம் நேரமாக்கினாற் போல் பட்டது. அவசரமாக தப்பி ஓடிய சீமாவையர் தான் எந்த நேரத்தில் மாந்தோப்பில் அந்த பெண்ணை கையை பிடித்து இழுத்ததாக அவர்கள் போலீஸில் புகார் செய்திருந்தார்களோ அதே நேரத்தில் சிவன் கோவிலில் குடும்பத்தோடு சென்று அர்ச்சனை செய்து தரிசனம் பண்ணி கொண்டிருந்ததாக காட்சிகளும் ஓர் அலிபியும் ஜோடனை செய்தார். போலீசார் சீமாவையரின் தோப்பில் அத்துமீறி புகுந்து கலகம் விளைவிக்க முயன்றதாக பகுத்தறிவு படிப்பக ஆட்கள் மீதும் இறைமுடிமணி மீதும் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இறைமுடிமணிக்கு எழுத தோள்பட்டில் சரியான அரிவாள் விட்டு சங்கரமங்கலம் லோக்கல் ஃபண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவரை சேர்த்திருந்தார்கள். ஆஸ்பத்திரியில் சேர்க்க அதிக நேரமாகிவிட்டதால் நிறைய ரத்தம் வீணாகி இருந்தது. தகவல் தெரிந்த சர்மா, ரவி, கமலி எல்லோரும் பதறிப்போய் ஆஸ்பத்திரிக்கு விரைந்திருந்தார்கள். ஏற்கனவே இறைமுடிமணியின் மருமகன் குருசாமியும் மனைவி மக்களும் குடும்ப நண்பர்களும் இயக்க நண்பர்களுமாக ஆஸ்பத்திரியில் கவலையோடு குழுமியிருந்தனர். இறைமுடிமணிக்கு நிறைய இரத்த இழப்பு ஏற்பட்டதனால் புது ரத்தம் செலுத்த வேண்டி இருந்தது. அவரது இழக்க தோழர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இரத்தம் கொடுக்க முன்வந்தனர். ஆனால் சோதனை செய்து பார்த்ததில் ஒருவரது இரத்தமும் அவரது குரூப் இரத்தமாக இல்லை. டாக்டர் சர்மாவை பார்த்தார். அவரை கேட்கலாமா வேண்டாமா என்று தயங்கினார். ஏன் ரத்தம் என் ரத்தம் சேராதுன்னா சேருதான்னு பாருங்கோ, என் ரத்தம் சேருதான்னு பாருங்க, ஒன்றும் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று மகிழ்ச்சியோடு டாக்டரை பின்தொடர்ந்தார் சர்மா. என்ன ஆச்சரியம்! ஷர்மாவின் ரத்தம் கச்சிதமாக சேர்ந்தது. ஷர்மா இறைமுடிமணிக்காக ரத்தம் கொடுத்தார். மறுநாள் காலை இறைமுடிமணி நல்ல பிரஜையோடு பேச முடிந்த நிலையில் இருந்தபோது தன்னை பார்ப்பதற்காக ஹார்லிக்ஸ் பழம் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருந்த ஷர்மாவிடம், எங்கள் ஆளுங்கள் எல்லாம் நான் பொழைச்சி எழுந்திரிச்சப்புறம் ஒரு வேளை ஆஸ்திரியனாக மாறிடணும்னு கூட பயப்படுறாங்கப்பா, நீ இல்லை எனக்கு ரத்தம் கொடுத்தியா என்று வேடிக்கையாக சிரித்து கொண்டு சர்மாவை கேட்டார். அப்போது அருகே இருந்த படிப்பக ஆள் ஒருவர் ஒரு ஐயரு இரத்த விரி பிடிச்சு போய் அதை சிந்த வச்சாரு, இன்னொருத்தர் அதை கொடுத்து சரிப்படுத்தினார் என்று சொன்னார். இறைமுடிமணி அந்த ஆளை உறுத்து பார்த்தார். இந்தா நீ கொஞ்சம் வெளியிலே இரு சொல்கிறேன், நானே பிறகு கூப்பிடுறேன் என்று சொல்லி அந்த ஆளை போக சொன்னார் இறைமுடிமணி. உடனே சர்மா, அவரை ஏன் கோபிச்சுக்கிற ஜெயிச்சிக்காமணி, அவர் உள்ளதை தானே சொல்கிறார் என்றார். ஆனால் அந்த ஆள் இறைமுடிமணியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடனே வெளியேறிவிட்டார். அவர் வெளியேறியதும் இறைமுடிமணி சர்மாவிடம் கூறினார், செய்கிற அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சு போட்டு நானும் என் ஆளுங்களும் அவர் தூப்பிலே அத்துமீறி நுழைஞ்சி கலகம் பண்ணி சொத்துக்கு சேதம் விளைவிச்சிருக்கோம்னு போலீஸில் புகார் பண்ணியிருக்கிறாரு சீமாவையர். அந்த நேரத்தில் அவர் சிவன் கோவிலே குடும்பத்தோடு அர்ச்சனையில் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். தனக்கு ஆபத்துனா சாமியை கூட போய் சாட்சிக்கு இழுக்கிறானுவோ. யாரை சாட்சிக்கு இழுத்தா என்ன, அக்கிரமம் பண்ணுறவா அழிஞ்சுதான் போவா. அழிஞ்சு போகலையே விஸ்வேஸ்வரன், நேர்மாறா அக்கிரமத்தை எதிர்க்க போன நாங்களில் கையும் காலும் வெட்டுப்பட்டு இப்படி ஆஸ்பத்திரியில் வந்து அழிஞ்சு கிடக்கிறோம். 4 காசு வசதி உள்ளவன் இங்கே நியாயம், சட்டம், போலீஸ் எல்லாத்தையும் கூட விலைக்கு வாங்கிடுறானே. வாஸ்தவம், தெய்வத்தை நம்புறவாளை விட பணத்தையும் வசதிகளையும் நம்பி தொழிறவ தேசத்திலே அதிகமாயிட்டா. யோக்கியமாக இருக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற நம்பிக்கையே போயிடுத்து. நல்லவனாக இருக்கணுங்கிற நம்பிக்கையை விட நல்லவனை போல இருந்துட்டா போகிறோம்னு திருப்திப்படுறதே அதிகமாயிடுச்சு. வேதத்தை சொல்கிறவாய் பொய்யையும் சொல்லுது. சீமாவையர் கடவுளை நம்புறதை விட அதிகமாக அகமத் அலி பாயோட பணத்தை தான் நம்புகிறாரு. என்னை பொறுத்தவரை எவன் யோக்கியனாக இருக்கானோ, எவன் மற்றவனை ஏமாத்தாமல் உழைச்சி வாழுறானோ, எவன்கிட்ட சூதும் வாதும் வஞ்சனையும் இல்லையோ அவனெல்லாம் ஆஸ்திகன் தான். எவன் அயோக்கியனாக இருக்கிறானோ, எவன் மற்றவனை ஏமாற்றி உழைக்காமல் சுரண்டி வாழ்கிறானோ, எவன்கிட்ட சூதும் வாதும் வஞ்சனையும் நிரம்பியிருக்கோ அவனெல்லாம் தான் நிஜமான நாஸ்திகன்.
நீ சொல்கிற. ஆனால் உலகத்தோட கண்ணிலே ஸ்ரீமாவைத்தான் நாஸ்திகர். நான் நாஸ்திகன், முரடன், ஊரோடு ஒத்துப்போகாதவன். அப்படி யார் யார் நினைக்கிறாளோ தெரியாது. ஆனால் நான் அப்படி உன்னை நினைக்கல தேசிகாமணி. நீ நினைக்க மாட்டப்பா. அதை கூட புரிஞ்சிக்க தெரியாதவனா நான்? இந்த உரையாடலின் போது இருவருமே மனம் நிகழ்ந்த நிலையில் இருந்தார்கள். இறைமுடிமணி 10 நாட்களுக்கு மேல் ஆஸ்பத்திரியில் இருக்க நேர்ந்தது. அப்படி அவர் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையாக இருந்த நாட்களில் ஷர்மா நாள் தவறாமல் ஆறுதலாக அவரை போய் பார்த்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் ஷர்மா ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டு திரும்பிய போது வழியில் சந்தித்த சாஸ்திரி ஒருவர் ஷர்மாவிடம் பேச்சு கொடுத்தார். அந்த சாஸ்திரி சீமாவிற்கு மிகவும் வேண்டியவர். அவரிடம் ஷர்மாவாக வலுவில் பேச போகவில்லை. பாதையில் எதிர்பட்டு அவராக தம்மை நிறுத்தி ஷியாமலாபம் விசாரிக்கவே ஷர்மாவும் பதில் பேசினார். எங்கே போயிட்டு வரையில் ஷர்மா? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சிநேகிதன் ஒருத்தன் ஒரு கலவரத்திலே விட்டு காயப்பட்டு ஆஸ்பத்திரியிலே படுத்த படுக்கையாக இருக்கான். அவனை போய் பார்த்துட்டு வாரேன். யாரு? அந்த சூனாமானாக்காரன் தானே. சாமி இல்லை தெய்வம் இல்லைன்னு சதா நாஸ்திக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ, அதான் தெய்வமாக பார்த்து இந்த தண்டனையை அவனுக்கு கொடுத்துருக்கு. இதை கேட்டு சர்மாவுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. கடவுளின் செயல்களுக்கு இப்படி கொச்சையாக அர்த்தம் கற்பிக்கிற ஆஸ்திகனை விட மோசமான நாஸ்திகன் வேறொருவன் இருக்க முடியாது என்று பட்டது அவருக்கு. தெய்வ சிந்தனைகளில் மிகவும் மோசமான தெய்வ நிந்தனை. கடவுள் தம்மை எதிர்த்து பேசுகிறவன் வீட்டில் கொலை விழ செய்வார். தம்மை துஷ்பிரசாரம் செய்கிறவனை உடனே கையை காலை வாங்கி பழி தீர்த்து கொள்வார் என்று மூடபக்தியால் பாமரத்தனமாக விளக்கம் கொடுப்பதுதான் இந்த மூடத்தனமான விளக்கம். சரியா இருந்தால் தோல்வியை பொறுத்து கொள்ள முடியாத அல்லது வெற்றி மமதியில் நிதானமிழந்த ஒரு 3ஆம் தர அரசியல்வாதியைப் போல கடவுளும் பழி வாங்கவும் பகை தீர்க்கவும் எங்கே எங்கே என்று தேடி தவித்து கொண்டு திரிவது போலாகிவிடும். இவ்வளவு வேதங்கள் உபநிஷத்தங்களை கரைத்து குடித்திருந்தும் அதே சாஸ்திரி அத்தனை மௌட்டீகம் நிறைந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தது கண்டு சர்மா அப்போது அருவறுப்பு அடைந்திருந்தார். அவரை விட அவற்றை எதிர்ப்பதற்காகவே சாஸ்திரம் சம்பிரதாயங்களை படித்து கொண்ட இறைமுடிமணி இன்னும் தெளிவாகவும் பிரஞையுடனும் நன்றாகவும் படித்திருப்பதாக சர்மாவுக்கு தோன்றியது. சர்மா தன் மனத்தினிலிருந்த எரிச்சலை அமைதிப்படுத்தி கொண்டு, சாஸ்திரிகளே, நீர் சொல்கிறபடி வச்சுண்டுட்டா தனக்கு கெடுதல் பண்ணுறவாளையும் தன்னை எதிர்க்கிறவாளையும் எப்படா தேடி பிடிச்சி கையை காலை வெட்டி தண்டிக்கலாம்னு ஒரு விதமான சுயநலத்தோடு தெய்வம் தயாராக காத்துருக்கிற மாதிரினா ஆறுது என்றார். இல்லையோ பின்ன தெய்வம் எப்படி பொறுத்துக்குனேன். இதை கேட்டு சாஸ்திரிகளின் மௌட்டீகத்துக்காக மட்டுமின்றி மந்த புத்திக்காகவும் சேர்த்து இறக்கப்பட்டு கொண்டே மேலும் அவரையே கேட்டார் சர்மா. பொறுமையே பூஷணம்னு சகிப்புத்தன்மையே சத்தியம்னு மனுஷாளுக்கெல்லாம் முன்மாதிரியாக கற்றுக் கொடுக்க வேண்டிய தெய்வம் நீ சொல்கிற மாதிரி அத்தனை பொறுமை இல்லாததாயும் அவசர கொடுக்கையாகவும் சுயநலமாகவும் ஈராது சாஸ்திரிகளே. நீங்கள் என்ன சொல்கிற சர்மா? அவனோடு பழகி வர வர நீங்களே இப்பெல்லாம் அவன் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டேல். அது இல்லை, சமயங்களிலே ஆஸ்திகாலும் தங்களை அறியாமல் தெய்வத்தை அவமதித்து பேசிட்டுதுண்டு. அதுவும் கூட தெய்வ நிந்தனை தான். நீங்கள் சொன்னதையும் அதிலே தான் சேர்த்துக்கலாம். நம்ம துவேஷத்தை, நம்ம மௌட்டிகத்தை, நம்ம அஞ்ஞானத்தை, நம்மோட பழி வாங்குகிற மனப்பான்மையை இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட பரம்பொருள் மேலே ஏற்றி வச்சு அது பழி வாங்கிடும். கண்ணை அவிச்சுவிடும், காலை ஒடிச்சுவிடும்னெல்லாம் சொல்கிறது எத்தனை அபத்தம். வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன்னு பகவானை பற்றி 1000 சாஸ்திரங்களே நீர் திரும்ப படித்து என்ன பிரயோஜனம் சாஸ்திரிகளே? எவ்வளவோ அடக்கி கொள்ள முயன்றும் சர்மா குரலில் கடுமை துணித்து விட்டது. சாஸ்திரிகள் சர்மாவுக்கு பதில் சொல்லாமல் கோபத்தோடு நேரே ஸ்ரீமாவர் வீட்டு திண்ணைக்கு விரைந்தார். அங்கே அவர் எதிர்பார்த்தது போல் வம்பர் சபை கூடியிருந்தது. இவர் போவதற்கு முன்பே சர்மா எதிர்ப்புத்தான் அங்கே நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீமாவையர் அத்தனை பேருக்கும் தாராளமாக வீட்டில் ஸ்ரீவல் வழங்கி ஷர்மா எதிர்ப்பை உற்சாகப்படுத்தி விட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். சாஸ்திரி வந்து சொன்னதை தொடர்ந்து கூடியிருந்தவர்களிடம் ஸ்ரீமாவையரை சர்மாவை பற்றி மேலும் குறை கூறி தூபம் போட்டிவிட வசதியாக இருந்தது.
மாந்தோப்பிலே பம்ப்செட் மோட்டாரை கொள்ளையடிக்கணும்னு திட்டம் போட்டு ஆள் கட்டோட நுழைஞ்சவன் அந்த இறைமுடிமணி. நல்ல வேலையா என் குத்தகைக்காரனோட ஆள்கள் சமயத்தில் வந்து என் ஆஸ்தியை காப்பாற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட கிராதகனுக்கு பறிஞ்சுட்டு போய் நிற்கிறார் சர்மா. அவருக்கு வர வர புத்தியே பதிலிச்சு போச்சு. ஒரே அடி மேலே அடியாக வருது. புள்ளை என்னடானா ஃப்ரெஞ்சுக்காரியை இழுத்துட்டு வந்து நிற்கிறான். கடைசியில் இவரே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாயிடுது. சாஸ்திரோக்தமாக 4 நாள் கல்யாணமாம். சாஸ்திரம் ஒரு கேடு இவருக்கு. பண்ணுற கந்திரகோலமெல்லாம் பண்ணிவிட்டு சாஸ்திரம். அது மட்டும் இல்லை, சீமாவேரில் ஆஸ்பத்திரியில் சாக கிடந்த அந்த கருப்பு சட்டைக்காரனுக்கே ஓடி போய் ரத்தம் கொடுத்து காப்பாற்றியிருக்கார் இவர். இவருக்கு தாத்தா வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாது சுவாமி. அவன் அகமத் அலி பாயை போய் விரோதம் பண்ணிட்டு இருக்கான். பாய் கோடீஸ்வரன். அவரோடு போட்டி போட இந்த விறகு கடைக்காரனால ஆகும். ஆனால் அவன் அக்கரகாரத்தில் வச்சிருக்கிற பலசரக்கு கடையிலே வியாபாரம் ரொம்ப நன்னா ஆறுதுங்கிறாளே ஒய். விலையெல்லாம் ரொம்ப நியாயம் இருக்குங்கிறா. சரக்கும் கலப்படமில்லாமல் சுத்தமாகவும் நன்னாவும் இருக்காமே. எல்லோரும் பேசிக்கிறாளே. சும்மா ஒரு ஸ்டண்ட்டு. அதெல்லாம் கொஞ்ச நாள் ஜனங்களை கவர்னுங்கிறதுக்காக கொடுப்பேன். போக போகத்தான் சுயரூபம் தெரியும் என்று அதை மறுத்தார் சீமாவையர். இறைமுடிமணியை பற்றியோ சர்மாவை பற்றியோ யாருக்கும் ஒரு சிறிய நல்ல அபிப்பிராயம் கூட ஏற்பட்டு விடாமல் கவனித்து கொள்வதில் சீமாவிற்கு அளவு கடந்த அக்கறை இருந்தது என்னவோ உண்மை. இறைமுடிவனின் கடை வியாபாரம் எல்லாம் பற்றி ஊர் முழுவதும் மரியாதையும் நல்லெண்ணமும் பெருகுவதையே அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்தது. சர்மாவையும் இறைமுடிமணியையும் கோர்ட்டு கேஸு என்று இழுத்தெடுப்பதற்கான செலவுகளை ரகசியமாக அகமத் அலிபாய் ஏற்றுக்கொண்டிருந்தார். அகமத் அலிபாயின் கோபத்துக்கு காரணம் சர்மாவை வீடு தேடி போய் கையில் முன்பணத்தோடு கெஞ்சி பார்த்தும் கேட்காமல் அவர் அந்த இடத்தை இறைமுடிமணிக்கு விட்டிருந்தார் என்பதுதான். அதே காரணத்தாலும் தொழில் போட்டியாலும் தனக்கு கிடைக்காத இடம் அவருக்கு கிடைத்து விட்டதே என்ற எண்ணத்தினாலும் இறைமுடிமணின் மேலும் அவருக்கு எரிச்சல் ஏற்பட்டிருந்தது. சர்மாவையும் இறைமுடிமணியையும் அலைக்கழித்து கஷ்டப்படுத்துவதற்காக ஸ்ரீமாவிற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் கொடுக்க தயாராயிருந்தார் அகமத் அலிபாய். அத்தியாயம் 26. கமலி ரவி கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போதே சப்கோர்ட்டிலிருந்து சமன் சர்மாவுக்கும் கமலிக்கும் வந்து சேர்ந்திருந்தது. கமலி போய் தரிசனம் செய்திருந்த சங்கரமங்கலம் பூமிநாதபுரம் கோவில்களின் தூய்மை கேட்டுவிட்டதால் அவற்றுக்கு மறுபடியுடனே சம்பிரோட்சணம் செய்ய ஆகிற செலவு என்று ஒரு கணக்கு போட்டு 10,000 ரூபாய்க்கு மேல் கோரி வழக்கு தொடுத்திருந்தார்கள். வழக்கு தொடுத்திருப்பதற்கான செலவு தூண்டுதல் எல்லாம் சீமாவையர் அகமத் அலிபாய் ஆகியோருடையது என்றாலும் ஒவ்வொரு கோவிலுக்கும் சம்பிரோஷனம் யாகசாலை கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகம் செலவுகளுக்கு நஷ்டஈடு கோரி வழக்கு தொடுத்திருந்தவர் பாதிக்கப்பட்ட உள்ளூர் ஆஸ்திகர் என ஒருவராகவோ சிலராகவோ முன் வந்திருந்தார்கள். கோவில் கமலி நுழைந்ததனால் தூய்மை கெட்டு போய் ஆஸ்திகர்களும் முறையான இந்துக்களும் தொழுவதற்கு பயன்படாமற் போய்விட்டதென்றும் எவ்வளவு விரைவில் கும்பாபிஷேக ஏற்பாடு செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் செய்தாக வேண்டும் என்றும் வழக்கு தொடுத்தவர்கள் கோரியிருந்தார்கள். எனவே சர்மாவுக்கும் கமலிக்கும் வந்திருந்த கோர்ட் நோட்டீஸில் விரைவாக விசாரணைக்கு ஒரு தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது. முன்பு செய்தது போலவே கோர்ட் நோட்டீஸுடன் வேணுமாமாவிடமே கலந்தாலோசித்தார் சர்மா. வேணுமாமா சிறிதும் கலங்காமல் யோசனை சொன்னார். கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்கிறப்போ பார்த்து நீரும் கமலியும் கோர்ட்டில் வந்து நிற்கிற மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. பரவாயில்லை, கவலைப்படாதையும். ப்ராக்டிஸ் பண்ணாததுனாலே எனக்கு வக்கீலுக்கு படித்ததே மறந்து போச்சு. ஆனால் இந்த கேஸில் உனக்கும் கமலைக்கும் நானே வக்கீலாக இருந்து கவனிச்சிக்கிறேன். பைத்தியக்காரத்தனமாக இந்த கேஸை போட்டவங்க மூஞ்சியிலே கரியை பூசிட்டு போகிறாப்புலே பண்ணுறனே இல்லையா பாரும். இப்போ நீங்கள் எதுக்கு சிரமப்படணும்? வேறு யாரையாவது வக்கீல்கிட்ட விட்டுடலாமே. இதனாலே கல்யாண ஏற்பாடுகளை நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கிறது தடைபடுமே. ஒன்றும் தடைபடாது. இந்த கேஸில் சில நுணுக்கமான ஆர்கியூமெண்ட்டுகள் இருக்குது. அதையெல்லாம் பற்றி நான் ஏற்கனவே யோசித்து வச்சுருக்கேன். ஃபோனு உள்ளங்கையாலே ஊதி விடுறாப்புல ஊதி விட்டுடலாம். கவலைப்படாதையும் சர்மா.
என் தலையை உருட்டணுங்கிறதுக்காக என்னவோ எல்லா பேப்பர்லேயும் கொட்டை எழுத்துல பெரிய நியூஸாக போட்டுட்டா. இதை சாதாரணமாக எத்தனையோ கேஸ் சப் கோர்ட்டில் வருது, அதையெல்லாம் நியூஸாக போடுறதில்லை. உம்ம தலையை உருட்டணும்னு பேப்பர்காரர்களுக்கு ஒன்றும் இராது. வெள்ளைக்காரி கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாள்னு வழக்குனா அதிலே ஒரு சென்சேஷன் இருக்கும் இல்லையோ, அதனாலே பெரிய நியூஸாக போட்டிருப்பா. நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போட்டிருக்கிற புள்ளிகளிலே இரண்டொருத்தர் அந்தந்த கோவில்களோட தர்மகர்த்தா குழுவிலே இருக்கா. அதனாலே அர்ச்சகால் குழுக்கள் எல்லாம் கூட வேணும்னே பயந்துட்டு நமக்கு எதிராக சாட்சி சொல்லலாம். இந்த 2 கோயில்லையும் கமலி தரிசனத்துக்கு போனப்ப இருந்த அர்ச்சகால் யார் யாருன்னு நினைவிருக்கும் சர்மா? கமலி கோவிலுக்கு போகிறப்ப எல்லாம் உங்கள் பொண்ணு வசந்தியோ ரவியோ அல்லது பார்வோ கூட துணைக்கி போயிருக்கா. அவளை கேட்டால் அந்த சமயத்தில் அர்ச்சகராக யார் யார் இருந்தான்னு தெரிஞ்சுடலாம். அது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. உடனே தெரிஞ்சுட்டு வந்து சொன்னீர்னா அந்த அர்ச்சகாலை கொஞ்சம் வரவழைச்சு பேசலாம். கேஸ் நமக்கு சாதகமாக முடியறதுக்கு ரொம்ப உபயோகப்பட போகிற விஷயம் இது. இன்றைக்கி விசாரித்து சொல்லிடுறேன். வேறு சாட்சி ஏதாவது வேணுமா? உங்கள் சிநேகிதன் அந்த பகுத்தறிவு படிப்பக ஆள் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல சம்மதிப்பாரா? இதிலே அவரோட சாட்சிக்கு எந்த விதத்திலே இடம் இருக்குது? இது கோவில் குளம் பக்தி தரிசனம்னு வர்ற கேஸ். தேசிகாமணிக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இருக்கிறதும் இல்லாததும் வேறு விஷயம். அவரோட தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் அடங்கிய பகுத்தறிவு படிப்பகத்திலே போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முந்தி கூட ஏதோ கடவுள் வாழ்த்து மாதிரி ஒரு சோஸ்திரத்தை முணுமுணுத்துட்டு தான் கமலி பிரசங்கம் பண்ணினாள்னு கேள்விப்பட்டேன். அப்படி அவள் செஞ்சது தங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தும் ஒரு நாகரிகம் கருதி அவர் யாரும் தடுக்கலைன்னும் கேள்விப்பட்டேன். இருக்கலாம். ஆனால் அது இந்த கேஸுக்கு எப்படி பிரயோஜனப்படும்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சர்மா. நடந்ததை கோர்ட்டில் வந்து அவர் சொல்வாரோ இல்லையோ, தாராளமாக வந்து சொல்வார். தேசிகாவனை நிஜத்தை சொல்கிறதுக்கு எங்கேயும் யார் முன்னாடியும் பயப்படுறதில்லை. அது போதும் எனக்கு. பாவம், இந்த சீமாவையர் பண்ணின அக்கிரமத்திலே வெட்டு காயம்பட்டு ஆஸ்பத்திரியிலே கடந்துட்டு இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கார் அந்த மனுஷன். என்ன பண்ணுறது சர்மா? விபூதி பூச்சி தெய்வ நம்பிக்கைங்கிற வேஷம் எல்லாமா சேர்ந்து சீமாவையர் முதல் நம்பர் ஆச்சார கல்லனாக இருந்தும் அவரே நல்லவனாக உலகத்துக்கு காட்டிடுறதே. யாருக்கும் பயப்படாமல் மனப்பூர்வமாக உள்ளதை சொல்லணும்னா தேசியாவணியை ஆஸ்திகனாக ஒத்துக்கலாம். சீமாவையரை தான் உண்மையான நாஸ்திகன்னு சொல்லணும். வேஷம் போடுறவனை விட வெளிப்படையானவன் யோக்கியன். சீமாவிற்கு சாஸ்திரம் புராணம் சம்பிரதாயம் ஒரு மண்ணும் தெரியாது. தெரியறதாக வேஷம் போடுறார். உன்னை குறை சொல்லி பேசுறதுனா கூட அதை பற்றி முழு விவரமும் தெரிஞ்சுக்காமல் பேசப்படாதுன்னு அத்தனையும் முறையாக கற்றுண்டு ஒன்றுமே தெரியாத பாமரன் மாதிரி நடந்துக்கிற தேசிகாமணி எவ்வளவோ ஸ்லாக்கியம் என்பேன். முடிஞ்சால் சீமாவையரை கூட இதில் சிக்க வச்சு பாக்ஸில் ஏற்றி குறுக்கு விசாரணை பண்ணணும்னு எனக்கு ஆசை. அவர் தான் நேரே வரவே மாட்டார். மற்றவாளை தூண்டி விட்டு ஆழம் பார்க்கறதே அவர் வழக்கம். மற்றவாளுக்கு கெடுதல் பண்ணுறதே ஒரு ஆர்ட்டாக டெவலப் பண்ணிட்டவர் அவர். அவரோட பக்தி விசுவாசம் எல்லாமே வெறும் பாசாங்கு. கமலி கோயிலுக்கு வந்ததாலே கோயிலோட சுத்தம் கெட்டு போச்சுன்னு கேஸ் போட்டிருக்குது. அது தெரியலையா? சும்மா பேருக்கு தான் கமலி மேலே கேஸ் போட்டிருக்காளே ஒழிய உண்மையிலே அவள் கோபமெல்லாம் என் மேலேயும் தேசிகாமணி மேலேயும் தான். என்னை சிரமப்படுத்தணும், எனக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு தான் எல்லாம் நடக்கிறது. சீமாவையர் பார்த்துருந்த ஸ்ரீமருத்துவ அதிகாரி பதவியாலே பல வகையிலே அவர் நிறைய பணம் பண்ணிக்க வழி இருந்தது. அவராலே மடத்து பேரே கெட்டுடும்னு பயந்து பெரியவா என்கிட்ட அதை மாற்றினான். அதனாலே ஒரு கோபம். 2வது, அவர் சொல்கிறபடி நான் கேட்டுட்டா பரவாயில்லைன்னு முயற்சி பண்ணி பார்த்தார். நிலங்களை குத்தகைக்கு அடைக்கிறது, மடத்து மனையை வாடகைக்கு விடுறதுலே எல்லாம் அவர் சொன்னதை நான் கேட்கலன்னு வேற. என் மேலே தாங்க முடியாத ஆத்திரம் அவருக்கு. சீமாவையர் மட்டும் விட்னஸாவோ வேறு எப்படியோ பாக்ஸில் ஏறினார்னா இத்தனையையும் வகிங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் சர்மா. அவர் சிக்கிறது கஷ்டம். தண்ணி பாம்பு மாதிரி சுபாவம் அவருக்கு. தலையை மட்டும் வெளியிலே நீட்டுவார். கையிலே நாம் கல்லை எடுத்தோமோ முக்களிச்சு ஓடி போய் ஒளிஞ்சின்றது தான் அவர் வழக்கம். உதாரணம் பிரமாதம் சர்மா. இந்த மாதிரி கையால் ஆகாதவனை நல்ல பாம்போடு கூட ஒப்பிட்டு நல்ல பாம்பை அனாவசியமாக அவமானப்படுத்த நீர் தயாரில்லைன்னு தெரியறது. நல்ல பாம்புக்கு கொஞ்சம் வான ரோஷம் உண்டு. அதை அடிக்க கம்பை ஓங்கினா எதிர்த்து சீரும், படம் எடுக்கும்.
கடிக்க கூட வரும். ஷர்மா சீமாவை ரசித்திருத்த விதத்தை கேட்டு வேணுமாமா ரசித்து சிரித்தார். அப்புறம் ஷர்மாவிடம் வினவினார், கோயில் திருப்பணிக்கு கமலி பேரிலே நன்கொடை கொடுத்து ரசீது வாங்க சொன்னேனே, அந்த ரசீதை பத்திரமா வச்சிருக்கேலா? அதில் என்ன எழுதியிருக்கு நீ இப்போ நினைவுக்கோ? இந்த ஆசிரிய பெருமக்களே, இது உங்கள் திருப்பணி, உவகையோடு முன் வந்து உதவுங்கள்னு தலைப்பிலே அச்சிட்ருக்கான்னு நினைப்பு. அப்புறம் தேதி, பணம் கொடுத்தவங்களோட பேர், கீழே தர்மகர்த்தாக்களில் ஒருத்தரோட கையெழுத்து எல்லாம் அதிலே இருக்கு. வலை அதை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து எங்கிட்டே கொடுத்துடும். கேஸ் விசாரணை வாய்த்தானே ரொம்ப இழுப்படுமோ? அப்படி இழுப்பட்டால் நம்ம கல்யாண காரியங்களையே கவனிக்க முடியாமல் இருக்குன்னு அலைய வேண்டியது தானா போயிடும். ஈடுபடாதுன்னு தோன்றது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் உள்ள அவசர விஷயம்னு வற்புறுத்தி அவா கேஸ் போட்டிருக்கா. கமலி நுழைஞ்சதாலே கோவில் சாநித்தியம் கெட்டு முறைப்படி தினசரி வழிபட வருகிற எல்லா இந்துக்களுக்கும் பயன்படாததாகி விட்டதுன்னும் உடனே சம்பிரசனம் செய்தாக்கணும்னு தான் வழக்கு. அதனாலே கேஸை எடுத்துதாச்சுன்னா உடனே விசாரணை நடந்து முடிச்சிடுறது தான் வழக்கம். இப்படியும் 2ல் 1 சீக்கிரமாக முடிவாயிடும்.